அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரே தொகுதியில அதிக முறை, அதாவது 8 முறை போட்டியிட்டு வென்றவர் என்ற பெருமைக்கு உரியவரான செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தின் வாக்குகளை கருதுவதில் முக்கிய நபராக அறியப்பட்டு வராரு. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரிந்துள்ள நிலையில கட்சி ஒருங்கிணைப்பு குறித்து பேசியதால் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருந்தாரு. இதனால அதிருப்தியில் இருந்த செங்கோட்டையன் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துல இணைய உள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில தனது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செஞ்சிருக்காரு. சென்னை தலைமை செயலகத்தில் சட்டப்பேரவை தலைவர் அப்பாவுவிடம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்காரு. அடுத்த கட்ட முடிவு பற்றி செய்தியாளர்கள் கேட்டபோது இன்னும் ஒரு நாள் பொறுத்திருங்கள் என செங்கோட்டையன் கூறியிருக்காரு. ஏற்கனவே ஆலங்குளம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததோடு திமுகவில் இணைந்த நிலையில் தற்போது கோபிச்செட்டிப்பாளையத்தின் எம்எல்ஏ பதவியை செங்கோட்டையனும் ராஜினாமா செஞ்சிருக்காரு. இதனால சட்டப்பேரவையில அதிமுக உறுப்பினர்களோட எண்ணிக்கை 63ஆக குறைஞ்சிருக்கு.